நீங்கள் பார்த்த சைஃபை லவ் ஸ்டோரியில் ஃபேவரட்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த படத்தை சொல்லுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரைட்டிங்கை கிரவுண்டடாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எண்டிங்கில் ஒரு சீனை வச்சு உங்களை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பக்கவாக ஃபோர்ஸ் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் தான் கிம் யோங், இந்த கதையோட ஹீரோ. சைக்கிளில் அவருடைய காலேஜுக்கு போய்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு சைக்கிளில் அப்படியே போய்கிட்டு இருக்காரு. அந்த யுன்சாங் என்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டான், அதான் அவனை அடிச்சு துரத்தி விட்டுன்னு சொல்கிறாரு. அப்போ அவனுக்கு பதிலாக யாரோ பாஸ்கெட் பால் விளையாடுறதுன்னு கேட்க நானே பாஸ்கெட் பால் விளையாடுவேன்னு சொல்கிறாரு. நீ தான் ட்ராப் அவுட் ஆகுறேன்னு சொன்னியாடா, அப்புறம் காலேஜில் அலோவ் பண்ணுவாங்க. போதனை சொன்னதை போயிட்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டே நான் ட்ராப் அவுட்லாம் ஆக மாட்டேன்னு சொல்கிறேன். உனக்கு தெரியுமா நம்ம காலேஜில் 17 பொண்ணுங்க புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள அதிகமான மார்க் எடுத்த பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் தான் சேர்ந்துருக்குன்னு சொல்கிறாரு. அடே போய் சொல்கிறியா இல்லை உண்மையாக தான் சொல்கிறியான்னு கிம் யோங் ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ இருக்கிற டைம்லைன் பார்த்தீங்கன்னா 1990s பொண்ணுங்களே ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. அதுலேயும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லவே தேவையில்ல. இருந்தாலும் அந்த பொண்ணு ஓரியன்டேஷன் எதுவுமே அட்டன் பண்ணல, அதனால் அது ஜாயின் ஆகாதான்னு ப்ரொஃபஸர் எல்லாருமே வருத்தப்படுறாங்கன்னு சொல்கிறாரு. அதோட பேர் என்னன்னு கேட்கும்போது ஹேண்ட்ஸோன்னு சொல்ல ஹீரோ போயிட்டு கால் பண்ணி பேசுகிறாரு. என்னோட பேர் கிம் யோங், உங்களுடைய டிபார்ட்மெண்ட் தான். நீங்கள் ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணல, நாங்கள் எல்லாருமே கவலைப்படுறோம். இன்னைக்கு நைட்டு எல்லாருமே மீட்டப் வச்சிருக்கோம் ஜிமின் பார்க்கு முன்னாடி, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு மெசேஜ் பண்ணுறாரு. கூட சீக்கிரம் ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கிளாஸை போய் அட்டன் பண்ணுறாரு. கிளாஸ்மேட் ஒருத்தன் அடே இன்சோங்க்கு பதிலாக நீ தானடா பாஸ்கெட் பால் விளையாடுவேன்னு கேட்குறான். இல்லைடா அதெல்லாம் முடியாது, நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறேன். என்னது பிஸியாக இருக்கியா, நீ டேட்டிங் எதுவும் பண்ணுறியாடான்னு கேட்கும்போது சுற்றி இருக்க எல்லாருமே சடன் சைலண்ட் ஆகுறாங்க. என்னது டேட்டிங்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஹேண்ட்ஸோலுமே பதில் சொல்லியிருப்பாங்க, மீட்டப்புக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணலாம், பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பொண்ணு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஹேண்ட்ஸோல். அந்த பொண்ணை பார்த்த ஃபஸ்ட் டைமே வந்துடுறான். அப்படியே க்ளோஸில் போயிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சைலண்டாக இருக்கான். ஃபோன் அடிக்குது. இவன் அதை கூட ஃபீல் பண்ணாமல் அந்த பொண்ணை அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஃபோன் அடிக்குது பாருங்கன்னு சொன்ன உடனே கால் அட்டன் பண்ணி நீங்கள் டயல் பண்ண நம்பர் இப்போ பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். எதுக்காக மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க, நான் ஓரியன்டேஷனை மிஸ் பண்ணிட்டேன், அதனால் நான் இந்த கிளப்லையுமே ஜாயின் பண்ணல, நீங்கள் எனக்கு கேம்பஸை சுற்றி காட்ட முடியுமான்னு ரெக்வஸ்ட் பண்ணேன். இவனும் சிரிச்ச முகத்தோட கண்டிப்பாக பண்ணலான்னு கூப்பிட்டு போகிறான். ஒவ்வொரு கிளப்பாக பார்த்துக்கிட்டே போவாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மியூசிக் பேண்டு. இதெல்லாம் இவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. அடுத்ததான் மூவி கிளப் பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹரர் வைபோட போய்கிட்டு இருக்கு. மூணாவதா அஸ்ட்ரானமி கிளப். இதில் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும் தான் பார்க்க முடியும். நாலாவதா ஹேம் ரேடியோ ரூமை பார்க்குறாங்க. அந்த ரூமை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப நாளாவே ஹேம் ரேடியோ யூஸ் பண்ணணும்னு ஆசை ஹேண்ட் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஹேம் ரேடியோ பற்றி சுத்தமாகவே எந்த ஐடியாவுமே இருக்காது. என்னோட ஃப்ரெண்டு யுன்சங்கன்ற பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. என்னன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சிருப்பாரு. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தயக்கத்தோட இருக்கான். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த ஹேம் ரேடியோ யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்கும்போது ஒருவேளை அப்படி இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவான்னு கேட்குறாரு. அவங்க கிட்ட நான் ஹேம் ரேடியோ பற்றி எல்லாமே கற்றுக்குருவேன்னு சொல்ல இப்போலாம் எல்லாரும் ஸ்டடீஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேம் ரேடியோலாம் யாருக்குமே யூஸ் பண்ண தெரியாதுன்னு சமாளிச்சு கூட்டு போறாரு. நைட்ல மீட்டப் பார்ட்டி அட்டெண்ட் பண்றாங்க. கிம் யோங் கிட்ட ஃப்ரெஷர்ஸ் எல்லாரும் மெக்கானிக்கல் படிச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்குறாங்க. பெருசா பதில் தெரிஞ்சிருக்காது, இருந்தாலுமே மிஷின் சம்பந்தமா ஏதாவது வேலை பார்ப்போம்னு சொல்றாரு. இப்படி அவங்க பேசும்போது சீனியர் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் காண்டாகி உள்ள வரான். ஒரு டாப்பர் எதுக்குடா மெக்கானிக்கல் சூஸ் பண்ணுச்சுன்னு கொஞ்சம் கோவத்தோட இருக்கான் போல. வந்த உடனே நீ என்ன முட்டாளா, எதுக்காக மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்த, ஒரு பொண்ணு போயிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் வரலாமான்னு திமிரா பேசிட்டு இருக்கான். அண்ட் ஹீரோவுமே ஒரு சமாளிக்கிறதுக்காக வாங்க சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு கூப்பிடுறாரு. நான் எதுக்குடா அவங்க கூட ஐஸ்கிரீம் சாப்பிடணும், ஒழுங்கா ஒரு ஜூனியர் மாதிரி நடந்துக்கன்னு சொல்றாரு. ஃப்ரெஷர்ஸ் எல்லாரும் எந்திரிங்கடான்னு சொல்ல எல்லாருமே எந்திரிச்சுப்பாங்க. ஹேண்ட் சொல்லு சீனியர் கூட பார்க்காம கோவப்பட்டு கத்திருப்பாங்க. மற்ற பசங்க எல்லாருமே பிரச்சனை செஞ்ச பையனா கூட்டு போயிடுவாங்க. இந்த பொண்ணு இவ்வளோ போல்டாக இருக்குதுன்னு கிம் யோங் இன்னமே இம்ப்ரெஸ் ஆகிருப்பாரு. ஹேண்ட் சொல்லு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. கிம் யோங்குமே அவங்கள போயிட்டு கேட்ச் பண்ணுறாரு. நீ வரதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம், நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க. போகிற வழியில் நான் உங்களுடைய நேம் எதுவும் டேமேஜ் பண்ணிட்டேனான்னு கேட்கும்போது நான் காலேஜில் ஏற்கனவே பாப்புலர் கிடையாது அண்ட் சீனியருக்கும் என்னை பெருசாக பிடிக்காதுன்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி ஹீரோ பார்த்தீங்கன்னா தயக்கத்தோட நம்ம 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு லஞ்சு சாப்பிடலாமான்னு கேட்குறாரு. அவங்களுமே சிரிச்ச முகத்தோட யார் லஞ்ச் வாங்கி கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க. ஒரு சீனியர் எப்பவுமே ஃப்ரெஷர்ஸ் செலவு பண்ண விடக்கூடாது, நானே வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி எக்லிப்ஸ் இருக்குதுன்னு ஹேண்ட் சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு யுன்சங் கூட பேஸ்கெட் பால் கோர்ட்டில் பேசுகிறான். நீ ஹேம் ரேடியோ ஒன்று வச்சிருக்கல, அதை நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாரு. அடே இதை வித்தா காசுலாம் பெருசாக போகுதுறான்னு சொல்லும்போது நான் கொஞ்ச நாள் உனக்கு யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன்ப்பான்னு சொல்கிறாரு. அண்ட் இவருடைய க்ரஷை பற்றியுமே சொல்லியிருப்பாரு. பதிலுக்கு யுன்சங் டேய் நீ ஒரு ஃப்ரெஷர்லாம் டேட் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. கிம் யோங் இதை பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா காலில் கட்டு போட்டிருப்பாரு. இதுக்கான ரீசனு நம்ம ஹீரோ வீட்டில் ஒரு பெட் அனிமல் மார்க்மேன் வச்சிருப்பாரு. இதை பார்த்து ஷாக் ஆகி அவர் படிக்கட்டில் கீழே வந்துட்டாரான். ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகும்போது சொல்ல வந்துட்டு எனக்கு எக்லிப்ஸ் இருக்குது சொல்லிட்டு தனியாலாம் சிரிச்சுக்கிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவருடைய பெட் அனிமல் மார்க்மேன் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இன்னைக்கு அமேசிங்கான ஒருத்தவங்கள பார்த்தேன், அதனால் நான் கொஞ்சமாக செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். வெளியே டேபிளில் போட்டு நிலாவை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹென்சோல் நீ இந்த நிலாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தன்னை கேட்டுக்கிறாரு. அடுத்த நாள் இவங்க 2 பேருமே மீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இது வரைக்கும் யாருமே டேட் பண்ணது இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. இது வரைக்கும் நான் யாரையும் டேட் பண்ணதில்லை, என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு பதில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே முன்னாடி போயிருப்பாங்க. நான் எதுக்காக மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கொரியாவில் IMF கிரைசிஸில் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதில் இவங்களுடைய அப்பாவுமே ஒருத்தர். ஒரு மேனுஃபேக்சரை பில்டு பண்ணணுன்றதான் இவங்களுடைய ட்ரீம்னு சொல்கிறாங்க. ட்ரீம் ரொம்ப அன்ரியலாக இருக்கான்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, உங்களோட ட்ரீமில் நீங்கள் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் ட்ரீம் என்ன, நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு கேட்கும்போது உன்னை கிஸ் பண்ணுறது தான் ட்ரீம்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் வேறு யாரோ பேசின மாதிரி கம்ப்ளீட்டாக ஷாக் ஆகியிருப்பாரு. எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, அந்த மீனிங்கில் நான் பேசலன்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஹேண்ட் சொல்லி எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க, அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அவருடைய ஃப்ரெண்டு கால் பண்ணுவார். என்னோட ஃப்ரெண்டு கூட எனக்கு அவசரமாக பிளான் இருக்குது, அதனால் நான் இப்போ போயே ஆகணும்னு சொல்லி ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அவசரமாக அங்கேருந்து ஓடி இருப்பார்.
வீட்டுக்கு போன உடனே கிஸ்ஸை போய் மென்ஷன் பண்ணியிருக்கேடான்னு ஃபீல் பண்ணுறாரு. சாவடா கிம்யோங்னு தன்னை கன்னத்தில் அடிச்சுப்பாரு. இனிமேல் அப்புறம் அவன் மூஞ்சில் முழிக்க போகிறோன்னு வருத்தப்படுறாரு. யுன்சங் கிட்ட ஏற்கனவே ஒரு ஹேம் ரேடியோவை கடன் வாங்கியிருப்பாரு. இந்த ரேடியோவிலேருந்து யாரோ ஆப்போசிட்டில் கனெக்ட் ஆகிறாங்க, யாராவது இருக்கீங்களான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ரேடியோ வேலை செய்யுதுன்னு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹேம் ரேடியோ யூஸ் பண்ணுறீங்களா, அப்போ நம்ம 2 பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்னு கிம்யோங் சொல்கிறாரு. ஆமாம், இன்ட்ரடியூஸ் பண்ணணும் தான் இந்த புக்லேயும் போட்டிருக்குன்னு ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணு சொல்கிறாங்க. ஹேம் ரேடியோவுக்கு பிகினர் புக்கு அவங்க வீட்டில் இருக்கதா சொல்கிறாங்க. அவங்களுடைய பேர் கிம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி தன்னோட காலேஜில் ஒரு ஸ்டேஜரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா. அசைன்மெண்ட்டை பற்றி நீங்கள் எந்த கவலையும் போடாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பதிலுக்கு அந்த புக்கை மட்டும் எனக்கு கடன் கொடுக்குறீங்களான்னு கேட்பாரு. நம்ம வேலை ஈஸியாக முடிய போகுதுன்னு கிம்னியும் சந்தோஷப்படுறாங்க. நேரில் மீட் பண்ணலான்னு பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் லொக்கேஷனாக சூஸ் பண்ணுறாங்க. இவர் டைமிங்கை மென்ஷன் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ஒரு காலுமே கட் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ போயிட்டு அந்த லொக்கேஷனுக்கு ஆப்போசிட்டில் வெயிட் பண்ணுறாரு. 1 மணி நேரத்துக்கு மேலே டைமும் ஓடுது, ஆனால் யாருமே இங்கே வந்து சேர்ந்த மாதிரி தெரியல. இந்த சீனை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க. பட் ஹேம் ரேடியோவில் பேசினா அந்த கிம்னின்ற பொண்ணுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பில்டிங்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பழசாக இருக்குது. இவங்க வெயிட் பண்ணும்போது திடீர்னு மழையுமே பெய்ய ஆரம்பிக்குது. மலையில் நனைஞ்சிக்கிட்டே வெயிட் பண்ணுறாங்க, யாருமே வந்த மாதிரி தெரியல. புதுசாக ஒரு கேரக்டர் ஒரு எல்லோ கலர் கொடையோட நடந்து போய் கிம்னி கிட்ட போய் நிற்கிறாரு. கொடை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இவருமே பதில் பேசாமல் தலையாட்டிருப்பாரு. இதான பழைய ஸ்டூடெண்ட் கவுன்சில் பில்டிங், அப்புறம் அவங்க வரவே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. சரிவா ரேமன் சாப்பிட்லான்னு கிம்னி யூஜினை கூப்பிட்டு போகிறாங்க. மலையில் நனைஞ்சதுனால இவங்களுடைய மேக்கப்பு கம்ப்ளீட்டாகவே அழிஞ்சு போயிருக்கும். யூஜினு மேக்கப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. மீட் பண்ண வேண்டிய பர்சன் எதுக்காக வரல, ஒருவேளை மழை பெஞ்சதுனால இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. நம்ம 2 பேருமே ஒரே யூனிவர்சிட்டிக்கு போகிறோம், அது ஒரு அமேசிங்கான விஷயம் தானேன்னு கிம்னி பார்த்து கேட்குறாங்க. எனக்கும் தலையெழுத்துலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை, அப்படி ஒரு வேலை இருந்துச்சு என்னோட ஃபியூச்சர் ரொம்பவே மோசமாக இருக்கும். ஏற்கனவே எனக்கு ஸ்டூடெண்ட் லோனு, லிவிங் எக்ஸ்பென்ஸ்னு ஏகப்பட்ட கடன் இருக்குது. ஃபியூச்சரை பற்றிலாம் யோசிக்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்கிறாரு. கிம்யூனி யூஜின் கிட்ட நம்ம 2 பேருமே இந்த யூனிவர்சிட்டி வரதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த யூனிவர்சிட்டியில் நீ படிக்கணும்னு சொல்ல வராங்க. பட் என்னாச்சுன்னு தெரியல, பாதிலே நிப்பாட்டி என்னோட லைஃப் எப்படி வாழணும்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. என்னோட லைனை நான் கிராஸ் பண்ணுறேன்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த லைனை நீ எப்போயோ கிராஸ் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே அவங்க ஷாக் ஆகுறாங்க. இவங்க மைண்ட் செட்டில் லவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறானு யோசிச்சிருப்பாங்க. பட் அவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிடுவார். எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குது, நான் அதை மிஸ் பண்ண முடியாது. நான் இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய முகத்தில் கையை வைப்பார். இவங்க என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அமைதியாக இருப்பாங்க. உனக்கு ஃபீவர் வந்துருச்சு, அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி மெடிசன் சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லோ கலரில் இருக்க அம்ப்ரலாவை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு. மறுபடியும் அந்த ஹேம் ரேடியோவை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வாய்ஸ் பேசிங் எதுவும் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது என்ன பேசுகிறாங்கன்னே புரியல. மைக்கு கிட்ட வந்து கிம்னி பார்த்தீங்கன்னா இரும்புறாங்க. கிம்னி மைக்கு கிட்டலாம் வந்து இரும்பக்கூடாது, கொஞ்சமாவது மேனஸ் கற்றுக்கோங்கன்னு கத்துறாரு. மலையில் 2 மணி நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுன்னு சொன்ன உடனே இவரால் தாங்க முடியல, கடுப்பாகிறாரு. வரலன்னா அப்பாலஜிஸ் பண்ண முடியுதானே, எதுக்காக போயிடலாம் சொல்கிறீங்க. இன்றைக்கி மழை பெஞ்சிச்சான்னு ஆச்சரியப்படுறாரு. இன்றைக்கி வெயில் அவ்வளோ சூடாக இருந்துச்சு. என்னது வெயில் அடிச்சதா, உடனேலாம் எப்படி தான் யூனிவர்சிட்டியில் அக்செப்ட் பண்ணாங்க, இப்போ கூட மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, வேணா சத்தம் கேட்டுப்பாருன்னு சொல்லி அந்த மைக் எடுத்து அப்படியே விண்டோ பக்கத்தில் காமிக்கிறாங்க. அது கேட்டதுக்கப்புறம் மீட்டு சமைக்கிற சவுண்டுன்னு சொல்கிறாரு. அது மீட்டா, நீ என்ன ட்வீனான்னு கேட்கும்போது இடி அடிக்குது. அப்படியே அவங்க 2 பேர் காலமே கட் ஆகிடுது. ஒருவேளை பயந்துட்டானோன்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியில் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து மீட்டை சமைச்சு சாப்பிட்டுருக்காரு. இன்றைக்கி ஒன்றும் மழைலாம் பெய்யலைன்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. கிம்னி அவங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸர் உன்னை இன்டர்வியூ பண்ண சொல்லியிருந்தேனே, நீ அதை முடிச்சிட்டேன்னு கேட்கும்போது தயக்கத்தோடு நான் இன்னும் இன்டர்வியூ முடிக்கலன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ப்ரெசென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சரிவா ஏதாவது டேஸ்ட்டாக சாப்பிட்லான்னு கிம்னி ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. நீ சொல்கிற ஆள் ரொம்ப ரூடாக இருப்பார்னு நினைக்கிறேன், உன்னை வர சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட வரல. அவரெல்லாம் இன்டர்வியூ பண்ண தேவையில்ல, சும்மா நம்ம காலேஜ் பக்கம் போகிறவங்கள யாராவது இன்டர்வியூ பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், அது ரொம்ப போர் அடிக்கும்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய கிரஷ் ஒருத்தர் இருப்பாருமே, அவருடைய கிளாஸ்மேட்டை கூட்டிகிட்டு அந்த ஒரு ஹோட்டலில் வந்திருப்பாரு. நீங்கள் 2 பேரும் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு கிம்னியை பற்றி கேட்டிருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு கிம்னி சமாளிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே உனக்கு ட்வீன்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமா, இல்லை அது எதுவும் சாப்பிட்ற ஃபுட்டான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணுன்னே தெரியல. எனக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக சைக்கிள் எடுத்து கிளம்பி போகிறாரு. அவருடைய ஃப்ரெண்டு யுன்சங் கிட்ட போயிட்டு நான் பேசாமல் அவகிட்ட ப்ரோப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு யுன்சங் ஆச்சரியப்படுவார். எனக்கு தெரிஞ்சு நீ அவசரப்படுறேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துக்கோ. இல்லை நான் அவசரப்பட்டு தான் ஆகணும், நீ ஹேண்ட்ஸோல் இது வரைக்கும் பார்த்ததில்லன்னு சொல்லும்போது ஆமாம் நான் ஹேண்ட்ஸோலை பார்த்துருக்கேன், அவள் பார்க்குறது கொஞ்சம் க்யூட்டாக தான் இருப்பான்னு சொல்கிறாரு அவர் ஃப்ரெண்டு. அதை கேட்டு இவர் காண்டாகிறாரு. அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஏதாவது ட்ரை பண்ணால் உனக்கு கொண்டுருவேன்னு மாட்டிருப்பாரு. ஹேம் ரேடியோவில் கிம்னி ஹீரோ கிட்ட நான் உண்மையாகவே 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஸோ பதிலுக்கு ஹீரோ நான் ஒன்றும் போய் சொல்லணும்னு சொல்லும்போது பேசாமல் நம்ம ஏன் மெசேஜிங் ஆப்பை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அதாவது மெசேஜிங் ஆப்பான்னு கேட்டதுக்கப்புறம் இவங்க ஆச்சரியப்பட்டு OMGன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க பேசுகிற அந்த ஃபேன்சியான வேர்ட்ஸ்லாம் கிம்யோங்க்கு புரிய மாட்டுது. நீங்கள் எப்போ யூனிவர்சிட்டியில் என்ரோல் பண்ணீங்கன்னு கேட்கும்போது 1991 சொல்லியிருப்பாரு. நான் 2021 என்ரோல் பண்ணேன், நீங்கள் என்ன 20 வருஷமாக ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. மார்க்மோன் இந்த பொண்ணு ஒரு பைத்தியம்னு நினைக்கிறேன்னு அவருடைய ஆமை கிட்ட சொல்கிறாரு. சரி உங்கள் ஃபோன் நம்பரை சொல்லுங்கன்னு ஹீரோட ஃபோன் நம்பரை நோட் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா தி நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. நாளைக்கு நம்ம பே ஃபோனில் மீட் பண்ணலாம், இன்னைக்கு 30 மினிட்ஸில் நீங்கள் மீட் பண்ணல அப்படின்னா அந்த பே ஃபோனில் ஒரு மெசேஜ் எழுதிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இவங்க 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த முறை கிம்னியும் பார்த்தீங்கன்னா ஆர்கியூ பண்ணுறதுக்கு தேவையில்ல. ஹீரோ சொல்கிறது தான் கரெக்டுன்ற மைண்ட் செட்டுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வரல, அதனால் சாரி கேளுன்னு சொன்ன உடனே இவங்களும் சாரி கேட்டிருப்பாங்க. கிம்னியோட க்ரஷ் யூஜின்னு காலேஜ் விட்டு ட்ராப் அவுட் ஆகியிருப்பாரு. அதை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணுறாங்க.
அவனும் அவசரப்படலை, அவனுக்குன்னு கோல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வச்சு அதில் ஸ்டடியாக இருக்கான். நானுமே அவனை அட்மையர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். கிம்மியோங்க கிம்னி கிட்ட டேட்டிங் அட்வைஸ் கேட்குறாரு. என்னோடய சவுல்மேட்டை மீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அதிகமாக பொண்ணுகிட்டலாம் பேசி பழக்கம் இல்லை, அதனால் உங்களுடைய ஒப்பீனியன் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாரு. கிம்னியுமே ட்ரெஸ்ஸிங்கு, ஹேர் ஸ்டைலு இதுக்கெல்லாம் டிப்ஸ் கொடுக்குறாங்க. இவருமே கான்ஃபிடன்ஸ்லாம் டெவலப் பண்ணிவிட்டு இவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணி கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசுகிறாரு. டேட்டிங் பிளான் என்னன்னு கேட்கும்போது ஃபார்முக்கு போயிட்டு டின்னருக்கு சாண்ட்விச் சாப்பிட்றோன்னு சொல்கிறாரு. ஏன்னா இது பிளான் உண்மையாகவே நீ ட்வீன் தானா? நைட்டு டின்னருக்கு ஒரு நல்ல பாரில் ஒயின் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. பாருக்கு போனதுக்கப்புறம் ஹேண்ட் சொல் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வித்தியாசமாக இருக்குதான்னு ஹீரோ கவலைப்படும் போது இது வெயிடாலாம் இல்லை, பார்க்குறது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கிம்னி கிட்ட நான் ஒரு மூவிக்கு போகலான்னு நினைக்கிறோன்னு சொல்லுவோம். மூவிஸ் லிஸ்ட்டு கேட்கும்போது அட்டாக் அண்ட் கேஸ் டெஸ்ட்னு சரின்னு சொல்கிறாரு. எனது சரியான ஆச்சரியப்படும் போது அந்த பக்கம் ஐஃபோன் வந்து மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிடுது மூவியோட கதை. ஹீரோவும் ஹேண்ட்ஸோனும் வேற ஒரு படத்துக்கு போயிருப்பாங்க. நீ சீரியஸான பார்க்கணும்னு நினச்சேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு படத்தை ஏற்கனவே பார்த்துட்டு மொத்த கதையை என்கிட்ட லீக் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. கிம்னி அப்புறம் கிம்மியோங்க 2 பேருமே அவங்களுடைய கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. 2 பேரோட லைஃப்மே ரொம்ப ஸ்மூத்தாக பாசிட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஹீரோ ஹேண்ட் சொல்லிக்கிட்ட ப்ரப்போஸுமே பண்ணியிருப்பாரு. அவங்களுமே அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இவர் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிருப்பார். இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல பாண்டிங் டெவலப் ஆகுது. உங்களை நினச்சி நான் க்யூரியஸாக இருக்கேன், நம்ம 2 பேரும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்த மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாரு. ஆமாம், நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்குமே தோணுதுன்னு கிம்னி சொல்கிறாங்க. திடீர்னு உங்களுடைய லேப்டாப்பில் 95 என்ரோல் ஆனதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய மேஜர் என்னன்னு கேட்கும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்கிறாரு. என்னோட அப்பாவுமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் மேஜர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யுன்சங்க தெரியுமான்னு கேட்கும்போது இவர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. அவர் தான் கிம்னியோட அப்பான்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவர் கூட க்ளோஸாக இருப்பீங்களான்னு கேட்டதுக்கு ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஹை ஸ்கூல்லேருந்து க்ளோஸ் தான், 5 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும்னு சொல்கிறாரு. கிம்னியை பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டாக இருக்காங்க. பட் இந்த பக்கம் ஹீரோ, அப்போது நீங்கள் யுன்சங்குடைய பொண்ணுன்னு சொல்கிறீங்களா? இது ரொம்ப சில்லியாக இருக்குது, யுன்சங் தான் இதை சொல்லி வச்சாரான்னு கேட்குறாரு. நானுமே நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு தான் நினச்சேன், பட் நம்மளே அறியாமல் ஏதோ ஒரு வகையான டைம் மிஷினை யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அந்த ஹேம் ரேடியோவை பற்றி கேட்கும்போது என்னோட அப்பாவோட ஹேம் ரேடியோ தான், அதில் ஒரு ஸ்டிக்கருமே அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இவர் அந்த ஸ்டிக்கர் தேடி பார்க்குறாரு. பட் இதில் எந்த ஒரு ஸ்டிக்கருமே கிடையாது. ஏற்கனவே ஹீரோ ஆச்சரியத்தில் இருக்காரு. போத குறைக்கு உங்களுக்கு என்னோட அம்மாவுமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி, எனக்கு எப்படி உங்களுடைய அம்மாவை தெரியும்னு கேட்கும்போது என்னோட அம்மா அப்பா 2 பேருமே ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் சேர்ந்தவங்க தான், அவங்களுடைய பேர் ஹேண்ட்ஸோன்னு சொல்கிறாங்க. இவரால் பதில் பேச முடியல. நீ நல்லா இமேஜின் பண்ணுற, அதை பேசாமல் ஒரு மூவி ஆடுன்னு சொல்கிறாரு. என்னோட அம்மா அப்பா 2 பேருமே ஸ்கூலில் ஒரு ஃபேமஸான கப்பல்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஹேம் ரேடியோ அப்படியே பிடிங்கி போட்டுறாரு. கால் கட்டானதுக்கப்புறம் கிம்னி ஒரு கன்ஃபியூஷனோட அவங்க வீட்டில் வளர்க்குற அந்த ஆமையை போயிட்டு பார்க்குறாங்க. கிம்மி அங்கே பயங்கர அவசரமாக காலேஜுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு இவர் ஃப்ரெண்டு கூட இருக்காங்க. ஓடி போயிட்டு யுன்சங்க பிடிச்சி கேள்வி கேட்குறாரு. கிம்னின்னு உனக்கு யாராவது தெரியுமா? ஒழுங்காக உண்மையை சொல்லிவிடு, நீங்கள் 2 பேரும் ப்ராங்க் தானே பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னது கிம்னியான அந்த பேரை அவரால் திரும்ப சொல்ல முடியல. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப பதட்டமாக இருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு இவர் ஹேண்ட்ஸோட டீப்பாக லவ் பண்ணியிருப்பாரு. சரிவா நம்ம போகலான்னு ஹேண்ட்ஸோல் அங்கேருந்து கூட்டு போகிறாரு. யுன்சங் கூட என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது நான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. இதனால் இவர் இன்னுமே டிப்ரெஸ் ஆகிறாரு. கிம்னி சொன்ன எல்லா விஷயங்களும் நிஜத்தில் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டு யுன்சங்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், மெக்கானிக் இன்ஜினியரிங்கை நீ ஃபோர்ஸ் பண்ணி தான் படிச்சுக்கிட்டு இருக்க, உன்னோட ட்ரீம் ஒரு ரைட்டர் தானே கேட்குறாரு. பதிலுக்கு ஹீரோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, லவ் சொல்கிறியா இல்லை உன்னோட ட்ரீம்ஸை சொல்கிறியான்னு கேட்பாரு. ரிப்ளை பண்ணாமல் ஹீரோ அமைதியாக இருப்பார். ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே கிம்மி அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹேண்ட்ஸோலுமே இங்கே வந்ததுனால போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹேண்ட்ஸோலே வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உனக்கு ரீடிங் பிடிக்குமான்னு கேட்க, ஆமாம் இது என்னோட ஒரு ஹாபின்னு சொல்கிறேன். நான் ஹேம் ரேடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதை தடுக்கிறதுக்காக நான் உனக்கு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சொல்லித்தரேன்னு சொல்கிறேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நான் பதிலுக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு அவங்களோட பாக்கெட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து ஹேம் ரேடியோ மேலே ஒட்டினதுக்கப்புறம் இவருக்கு முகமே மாறிடுது. புரியாதவங்களுக்கு கிம்னி அவங்களோட வீட்டில் இருக்க ஹேம் ரேடியோவில் லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோட்டோ இருக்க தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஃபோட்டோவோட ரேடியோவில் இருந்திருக்காது. அது இவர் கொஞ்சம் ஆறுதலாகவே இருந்திருக்கும். பட் அதுவுமே இப்போது ஆப்போசிட்டாக நடந்து அவங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. உண்மையாகவே கிம்னி ஃபியூச்சர்லேருந்து தான் பேசுகிறாங்கன்னு இவருக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கிம்னி அவங்க அப்பாவோட ஃபைலில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிம்யாங் நம்ம ஹீரோ தான். ஸோ ஆப்வியஸ்லி இவரோட ஃபோட்டோஸ் அதிகமாகவே இருக்குது. ஹீரோட பேட்சில் கிம்யாங்ன்ற பேர் இருக்கிறத பார்த்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நடந்திருக்கிறது எல்லாமே உண்மை தான். நம்ம ஒரு வேளை தப்பு பண்ணிட்டோம்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேஸ்கெட் பால் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ஆடியன்ஸுமே சுற்றி உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்ச் விளையாடும் போது ஆடியன்ஸை பார்க்குறாரு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோன்னு அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. காம்படிஷனில் ஆப்போனண்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஃபோர்ஸாக தள்ளி விட்றான். கீழே வந்ததுக்கப்புறம் பயங்கர கோவத்தோடு எந்திரிச்சு போயிட்டு தள்ளி விட்டவன் அடிப்பாருன்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்டு யுன்சங்க போட்டு மூஞ்சிலே பஞ்சு பண்ணுறாரு. பார்க்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். அடி வாங்கினதுக்கப்புறமும் ஹீரோவை விட்டு கொடுக்காம ஹேண்ட்ஸோல்கிட்ட அவருக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாரு. ஹீரோவும் கிம்னியும் வாடின முகத்தோட அந்த ஸ்டெப்ஸில் நடந்து போகிறாங்க. அண்ட் 2 பேருமே மேலே இருக்கிற நிலாவை பார்க்குறாங்க. கடைசியாக கிம்னி கிட்ட பேசுறதுக்காக அந்த ஹேம் ரேடியோவை எடுத்து ஹேண்ட்ஸோடைய ட்ரீம்ஸ்லாம் நிறைவேற்றா இல்லையான்னு கேட்குறாரு. இவருடைய பெட்டு மார்க்மூன் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போயிடுது. இவர் தனிமையில் இருக்கும்போது அந்த பெட்டுக்கிட்ட தான் இவருடைய எமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாரு. மார்க்மூனை காணான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாரு. பயங்கர எமோஷனலாக காமிச்சிருப்பாங்க. படிக்கட்டிலேருந்து அந்த தெரு ஃபுல்லாக அப்படியே தேடிக்கிட்டே போகிறாரு. பயங்கரமாக மூச்சு வாங்குது. தேடி போகும்போது ஒருத்தர் மேலே அடித்து கீழே விழுகிறாரு. மழையுமே பெய்ய ஆரம்பிக்குது. மார்க்மூன் என்னை கை விட்டுறாத,
நீ என்னை தனியாக விட்டு போயிடக்கூடாதுன்னு அங்கேருந்து நடந்து வர்றாரு. திரும்ப வரும்போது ஹேன்சோலும் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு யுன்சங்கும் ஒன்றா இருக்காங்க. கடைசியாக ஒரு கிம்னி கிட்ட பேசும்போதே புரிஞ்சிருக்கும் இதுக்கு மேலே ஹீரோ ஹேன்சோல் கூட பழகினார்னா கிம்னின்ற பொண்ணு கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடுவாங்க. அதனாலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. பழசு எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. 2 பேருமே ஜாலியாக ஊர் சுற்றினது ப்ரொப்போஸ் பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து கதறி எழுதுறாரு. மார்க்மோனை தேடும்போது இவர் சொன்ன எல்லா விஷயங்களும் சிம்பாலிக்காக ஹேன்சோல் தான் சொல்லியிருப்பாரு. தொலைஞ்சு போன அந்த குட்டி ஆமையுமே ஹேன்சோல் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் கிம்னி அவங்களுடைய கிளாஸ் ரூமில் இன்டர்வியூ பண்ணதில் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இருக்க எல்லாரும் லவ்ன்றதை ஒரு அப்டக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ்னால. பட் லவ்ன்றது ஒரு அப்டக்கல் கிடையாது ரியாலிட்டிக்கு. லவ் ஒரு ரியாலிட்டியாக மாறும்னு நான் நம்புறேன்னு அவங்களோட ப்ரெசன்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எல்லாருமே பயங்கரமாக கிளாப் தட்டுறாங்க. வெளியே வந்து பார்த்தா இவங்களுடைய க்ரஷ் யூஜின்னு ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாரு. கிம்னி மறுபடியும் ஹீரோவை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஹேம் ரேடியோவில் பதிலுக்கு அவர் ரெஸ்பாண்டே பண்ணியிருக்க மாட்டார். நீ காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சவர் தான் இந்த புக் எழுதியிருக்காரு. அவருடைய ரியல் நேம் கிம் யோங்னு சொல்கிறார். இன்றைக்கி ஹீரோ புக் சைனிங் பண்ணுறான்னா நீ போய் அவரை மீட் பண்ணு, நான் அவனுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அந்த புக்கை வாங்கிட்டு கிம்னியை பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி போகிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த புக்கை கொடுக்குறாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே உங்களுக்கு செம ஷாக்கு. உங்களுடைய பேர் என்னன்னு கேட்கும்போது கிம்யூன்னு சொல்கிறாங்க. ஒரு 2 செகண்ட் ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே திரும்பி பார்க்குறாரு. இந்த சீனை பார்க்கும்போது அப்படியே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். கிம்யோங் அவர் ஆசைப்பட்ட மாதிரி உண்மையாக ஒரு ரைட்டராக மாறிட்டார். புக்கில் ஏதோ ஒன்று எழுதி கொடுத்ததுக்கப்புறம் மார்க்மன் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. மார்க்மன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மீட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு கை கொடுக்குறாரு. ஃபைனலி நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் தான் என்னோடய லைஃப்பில் நடந்த மிராக்கல்னு சொல்கிறாங்க கிம்னி ஹீரோவை பார்த்து. அங்கேருந்து நடந்து போயிட்டு அவர் புக்கில் எழுதின அந்த வார்த்தைகளை பார்க்குறாங்க. உன்னோட இதயத்தை ஃபாலோ பண்ணு, ஹானஸ்டி எப்போவுமே வேலை செய்யும், உன்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டு கிம்யாங்னு போட்டிருக்காரு. கிம்னி அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக அவங்களுடைய கிரஷிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. பதிலுக்கு யூஜினும் எனக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அண்ட் கிம்னி 4th வாலை பிரேக் பண்ணி லைஃப்பில் கஷ்டப்படும் போது இந்த மூமெண்ட்டை நினச்சி பாருங்கள். எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் ஒரு ஓல்டு ஃபோட்டோ மாதிரி மாறிடும். உங்களுடைய ஹார்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், CCQ சைனிங் ஆஃப்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக படத்தோட எண்டிங்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கிம்னியோட க்ரஷுமே பயங்கரமாக நினைஞ்சிட்டு தான் இருக்காரு. கிம்னியுமே இங்கே நிற்கிறத பார்த்ததுக்கப்புறம் அவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்காக போகிறாரு. போகும்போது மிஸ்டரிஸாக ஒருத்தர் தடுத்து நிப்பாட்டுறாரு. இதை யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு எல்லோ கலரில் கொடை கொடுக்குறாரு. அவளுக்கு கோல்டு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. வேற யார், நம்ம ஹீரோ கிம்யோங் தான். நான் ரொம்ப லக்கின்னு சிரிச்ச முகத்தோட அவருமே அந்த கொடை எடுத்துக்கிட்டு கிம்னி கிட்ட போயிருப்பாரு. தரமான போஸ்ட் ஆடவங்க உண்மையாகவே இந்த சீன் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஒரு சைஃபை லவ் ஸ்டோரியில் ஒரு பக்காவான ரைட்டிங் இதுதான் ஃபஸ்ட் டைம். செக் பண்ணி பாருங்கள், உண்மையாகவே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் ஏகப்பட்ட ட்ராமா கண்டென்ட்ஸ் இருக்குது. இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ.